சரி, இப்போ வந்துட்டு நம்ம சார்புகளின் சேர்ப்பு இதில் வந்துட்டு ஒரு கணக்கு பார்க்கலாம். இப்போ எடுத்துக்காட்டு 1.19 சரியா? கேள்வியை பாருங்கள். f of x equal to 2x plus 1 மற்றும் g of x equal to x square minus 2 எனில் f composition g, இது எப்படி படிக்கணும்? f composition g மற்றும் g composition f ஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, f composition gயும் g composition fவும் கேட்குறாங்க சரியா? இப்போ நம்ம இது எப்படி போகிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இப்போது இங்கே பாருங்கள். f of x equal to 2x plus 1 எடுத்து எழுதிக்கிட்டோம், g of x எடுத்து எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு f composition g கண்டுபிடிக்கலாம். இப்போ f composition g implies இந்த f composition g இருக்கு இல்லையா, இங்கே தான் ரொம்ப கவனிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, f composition இந்த g இருக்குல்ல, இந்த g ஃபஸ்ட்டு g of xன்னு எழுதிக்கணும். என்னென்னு எழுதிக்கணும்? g of x ஈக்குவல் டு, இப்போ இந்த f composition இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா f of அப்படி எழுதிக்கணும் சரியா? அதாவது f composition g of xஐ f of g of xன்னு சொல்லி எழுதிக்கலாம் சரியா? இங்கே தான் முக்கியமானது. அப்போது f composition gங்கிறது எப்படி எழுதலாம்? f composition gயில் g எப்படி எழுதிக்கலாம்? f composition g of xன்னு எழுதிக்கலாம். அப்புறம் f composition g of x எப்படி எழுதிக்கலாம்? f of g of xன்னு எழுதிக்கலாம். இதான் நீங்கள் விட்டு நோக்கணும் சரியா? இப்போ f of இந்த g of x இருக்கு இல்லையா, இந்த g of xக்கு இங்கே மதிப்பு இருக்குல்ல x square minus 2, அதை எடுத்து இங்கே எழுதணும். இப்போ பாருங்களேன், இந்த f of x square minus 2 இந்த எப்படி இருக்குன்னா, இந்த f of xங்கிற வடிவத்தில் இருக்குது சரியா? அப்போ இந்த f of இங்கே பாருங்கள், இங்கே f of x இருக்குது, இங்கே என்ன இருக்குது? f of x square minus 2 இருக்குது. அப்போது இங்கே x இடத்துல இங்கே என்ன இருக்குது? x square minus 2 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஆன்சரில் போய் இந்த xங்கிற இடத்துல வந்துட்டு x square minus 2 அப்ளை பண்ணணும். அப்போது 2 இன்ட்டு xங்கிற இடத்துல என்னது? x square minus 2. அப்புறம் இந்த ப்ளஸ் 1 இங்கே போட்டுக்கிறீங்க. இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் 2 2 4, அப்போ -4, அப்போ இந்த ப்ளஸ் 1 போட்டுக்கிறீங்க. இப்போ 2x ஸ்கொயர் -4 + 1 -3 ஓகேவா? இதே மாதிரி தான் g composition f. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? g composition f எப்படி எழுதிக்கணும்? f of xன்னு எழுதிக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? g composition f of xஐ g of f of xன்னு எழுதிக்கணும் ஓகேவா? இப்போ g of இந்த f of xக்கு என்ன பண்ணணும்? அந்த மதிப்பை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது f of xக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுத்துக்கிறாங்க? 2x + 1 கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அது இங்கே எழுதிக்கணும். இப்போ வந்துட்டு g of xங்கிற ஃபார்மில் இது இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இங்கே g of x இருக்குது. அப்போ இங்கே xக்கு இடத்துல இங்கே என்ன இருக்குது? 2x + 1 இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இங்கே x square minus 2ல் இந்த x போல் என்ன பண்ணணும்? இந்த 2x + 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது என்ன வரும்? 2x + 1 ஹோல் ஸ்கொயர் -2ன்னு வரும். இப்போது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இது இருக்கா? அப்போது a² + b² + 2ab இந்த ஃபார்மில் எழுதி என்ன வரும்? இங்கே ஏங்கிற இடத்துல 2x இருக்குது, இங்கே பிங்கிற இடத்துல 1 இருக்குது. அப்போது 2x ஹோல் ஸ்கொயர் + 1² + 2 × 2x × 1ன்னு வரும். அப்புறம் இந்த -2 போட்டுக்கிறோம். இப்போ 2x² அர்த்தம், இந்த ஸ்கொயருங்கிறது 2க்கும் போடணும் எக்ஸுக்கும் போடணும் இல்லையா? அப்போ 2க்கு ஸ்கொயர் போட்டால் 4ன்னு வரும், எக்ஸுக்கு ஸ்கொயர் போட்டால் x² வரும். ப்ளஸ் 1² 1 தான். அடுத்து 2 2 4, அப்போ 4x -2. இப்போ இதை வந்துட்டு சுருக்கினீங்கன்னா 4x² + 4x - 1 ஆன்சர் ஓகேவா?